கோவேறு கழுதைன்னு சொல்கிறாங்களேப்பா முல் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நான் கேட்டுச்சேன் அந்த குட்டி கழுதை. அதற்கு அப்பா கழுதை, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளு. கோவேறு கழுதை என்பது குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கும் ஒரு கலப்பின விலங்கு. இதனால் இனப்பெருக்கம் செய்யவே முடியாது. கழுதையை விட சற்று பெருசாக இருக்கும், குதிரையை விட்டு சற்று சிறுசாக இருக்கும். ஆனால் வேகமாக ஓடும் ஆற்றல் படைத்தது. ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மலை பிரதேசங்களில் தான் இப்போ இன்றைக்கும் காணப்படுகிறது. மலை மேல் ஏறுவதற்கு ட்ரெக்கிங்க்கு அதிகமாக இதை பயன்படுமா. இந்த காலத்தில் கடித போக்குவரத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட்மேன், பஸ்ஸு, காரு, ரயில் போன்ற போக்குவரத்து வசதிகள்லாம் இருக்குல்ல. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அரசர்கள் தங்களுடைய உத்தரவுகள், கட்டளைகளை கடிதம் மூலமாக தங்களுக்கு கீழ் உள்ள சிற்றரசர்களுக்கு அனுப்புவதற்கு அஞ்சட்காரர்கள்கிட்ட கொடுப்பாங்களாம். அவங்க ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் மேலே சவாரி செய்து அவைகளை டெலிவரி பண்ணுவாங்களாம்ப்பா. இது பைபிள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு என்றார் அப்பா. எஸ்தர் 8:14 அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தைகளினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்.